எம்ஜிஆர் முதலில் கதாநாயகனாக நடித்த படம் சாயா. 3000 அடிகளுடன் அந்த படம் நின்று போனது. அதற்கு பின் ராஜகுமாரியில் அவர் கதாநாயகனாக நடித்தாலும் அவர் முதலில் கதாநாயகனாக ஒப்பந்தமாகி நடித்த படம் மருதநாட்டு இளவரசி. இந்த படம் உருவாக்கி வெளிவருவதில் சற்று தாமதம் ஏற்பட்டது. அவ்வளவுதான் தவிர என் ஜானகி கதாநாயகியாக நடித்து வெற்றிகரமாக அமைந்த முதல் படமும் இதுதான். கலைஞர் கருணாநிதி கதை வசனம் எழுதிய முதல் படமும் மருதநாட்டு இளவரசியே. மருதநாட்டு இளவரசியை கோவிந்தன் கம்பெனி என்ற பெயரில் தயாரித்த ஜி. முத்துசாமி தனது 75வது வயதில் சொந்த ஊரான சிறுவில்லுபுத்தூரில் காலமானார். 1988 அவரை சந்தித்த போது எம்ஜிஆருடன் தனது அனுபவங்களை கூறினார். அப்போது சிறிய வேடங்களில் நடித்துக் கொண்டிருந்த எம்ஜிஆரை கதாநாயகனாக ஒப்பந்தம் செய்தோம். கதை வசனம் எழுதும் டிவி சாரியை அவரை சென்னையில் உள்ள எங்கள் அலுவலகத்திற்கு அழைத்து வந்தார். முதல் கதாநாயக வாய்ப்பு என்பதாலோ என்னவோ மிகவும் பணிவாகவும் மரியாதையாகவும் இருந்தார் எம்ஜிஆர் அவர்கள். கதர் சட்டை, கதர் வேட்டி, கழுத்தில் துளசி மாலை அணிந்து சிவந்த தோற்றத்துடன் கம்பீரமாக காணப்பட்ட அவரது தோற்றமே பிடித்து போனது. நடிப்பதற்கு ஊதியமாக ரூபாய் 4001 தருவதாக சொன்னேன். எம்ஜிஆருக்கு இதில் மிகவும் மகிழ்ச்சி. 1946 ஆண்டு நவம்பர் 27 எம்ஜிஆர் எங்களது ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டார். சாட்சியாக அவரது அண்ணன் எம்ஜி சக்கரபாணியும் ஒப்பந்தத்தில் கையொப்பமிட்டார். அவரையும் ஒரு கதாபாத்திரத்தில் நடிக்க ஒப்பந்தம் செய்தோம். டிவி சாரி யோசனையின் பேரில் மைசூர் நவஜோதி ஸ்டுடியோவில் படம் தயாரிக்க ஏற்பாடு செய்தோம். இந்த ஸ்டுடியோ இப்போது பிரீமியர் ஸ்டுடியோ என்று அழைக்கப்படுகிறது. எம்ஜிஆர் நடித்த ஊருக்கு உழைப்பவன், உழைக்கும் கரங்கள், மூக்காமுத்து நடித்த சமையல்காரன், ஜெயலலிதா நடித்த கங்கா கௌரி ஆகிய படங்கள் இங்குதான் உருவாக்கப்பட்டன. டிவி சாரி உடனடியாக கதை வசனம் தயார் செய்து கொடுக்கவில்லை. கதை என் மண்டைக்குள் இருக்கிறது, கொஞ்சம் கொஞ்சமாகத்தான் வெளியிடுவேன் என்றார். இதை கேட்ட என் அண்ணன் பெருமாளுக்கு கோபம் வந்துவிட்டது. நீயும் உன் கதையும் வெளியே போ என்று போகச் சொல்லிவிட்டார். டிவி சாரி இல்லை என்றாகிவிட்டதால் புதிதாக வசனம் எழுத ஒருவரை தேடினோம். எம்ஜிஆர் எனக்கு தெரிந்த பையன் ஒருத்தர் இருக்கிறார், கருணாநிதி என்று பெயர். திருவாரூரில் இருக்கும் அவருக்கு நல்ல எழுத்து வளம் உண்டு, அவரையே எழுத சொல்வோம் என்று கேட்டுக்கொண்டார். அதன்படியே கருணாநிதியை வரவழைத்து பேசினோம். கருணாநிதி மிக இளம் வயது உடையவராய் இருந்ததைக் கண்டு தயங்கினோம். எம்ஜிஆர் மீண்டும் அவரது திறமைகளை பற்றி எங்களிடம் எடுத்துச் சொல்ல மறுக்க மனமின்றி அவரையே வசனம் எழுத ஒப்பந்தம் செய்தோம். காளிதாசி என்ற பெயரில் முன்பு எடுக்க இருந்த படத்தை நிறுத்திவிட்டு மருதநாட்டு இளவரசி என்ற பெயரில் படத்தை தொடங்கினோம். கருணாநிதியும் எங்கள் நிலை உணர்ந்து ஒரு வாரத்திற்குள் முழு படத்திற்கான வசனங்களையும் எழுதி கொடுத்து விட்டார். கதை மாறியதால் முன்பு கதாநாயகியாக ஒப்பந்தம் செய்ய இருந்த அனுராதா என்ற நடிகையை நீக்கிவிட்டு புதிய கதாநாயகியாக யாரை போடலாம் என்று ஆலோசனை செய்தோம். அப்போது பரவலான நல்ல வேடங்களில் நடித்து முன்னுக்கு வந்து கொண்டிருந்த என் ஜானகியை எம்ஜிஆர் சிபாரிசு செய்தார். அதன்படி சென்னை மந்தவெளியில் குடியிருந்த என் ஜானகியை ரூபாய் 5000க்கு ஒப்பந்தம் செய்தோம். படத்திற்கு டைரக்டராக எனது உறவினரும் நாகர்கோவில் வடச்சேரியை சேர்ந்தவருமான காசிலிங்கம் என்பவரை முடிவு செய்தோம். இவர் மட்டுமின்றி படத்தின் ஸ்டண்ட் மாஸ்டர் உட்பட பல டெக்னீஷியன்களையும் PS வீரப்பா, புலிமுட்டை ராமசாமி, கொட்டாப்புலி ஜெயராமன், திருப்பதி சாமி ஆகியோரையும் நடிப்பதற்கு தேர்வு செய்தது எம்ஜிஆர் தான். சாயா படத்தில் ஏற்பட்ட அனுபவம் எம்ஜிஆரை விழிப்படைய செய்து மருதநாட்டு இளவரசியின் தயாரிப்பு நிர்வாக வேலைகளை தானே இழுத்து போட்டுக் கொண்டார். மைசூரில் படப்பிடிப்புக்கான ஏற்பாடுகளை செய்துவிட்டு என் ஜானகிக்கும் எம்ஜிஆருக்கும் தகவல் கொடுத்தோம். எம்ஜிஆருக்கு அப்போது அதிகம் வசதி இல்லை. அதனால் மைசூருக்கு வர CT ராஜகாந்தியிடம் 150 ரூபாய் பெற்றுக்கொண்டு அண்ணனுடன் மைசூர் சேர்ந்தார். மைசூர் 100 அடி சாலையில் நடிகர்கள் மற்றும் யூனிட்டில் உள்ள ஆண்கள் எல்லாம் தங்குவதற்கு மாதம் 100 ரூபாய் வாடகையில் ஒரு பங்களாவும், மற்றொரு பங்களாவின் மாடியில் என் ஜானகி உட்பட மற்ற பெண்கள் தங்கவும் கீழ்ப்பகுதியில் எங்களது அலுவலகம் அமைத்துக் கொண்டோம். அது பெண்களுக்கு பாதுகாப்பு போலவும் ஆனது. 100 அடி ரோடு பங்களாவில் ரிஹர்சல் ஹால் ஒன்று இருந்தது. அங்கு எம்ஜிஆர் ஜானகிக்கு எப்படி கத்தி சண்டை போட வேண்டும் என்று கற்றுக் கொடுத்தார். படத்தில் இளவரசியான ஜானகி தனக்கு சாதகமாக சாதாரண மனிதன் எம்ஜிஆரை மாற்றி வீரனாக்குவார். அதற்காக எம்ஜிஆருக்கு சண்டைகள் கற்றுத்தருவார். தனக்கு எப்படி கற்றுத்தருவது போல நடிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் எம்ஜிஆர் ஜானகிக்கு பயிற்சி அளித்தார். அது மட்டுமல்ல, படத்தின் ஸ்டண்ட் காட்சி எப்படி அமைய வேண்டும் என்றெல்லாம் யோசனை சொல்வார். மைசூரில் படப்பிடிப்பு எப்படி நடைபெறுகிறது என்று அறிய விரும்பிய கருணாநிதி திருவாரூரிலிருந்து எம்ஜிஆருக்கு ஒரு கடிதம் அனுப்பினார். நான் மைசூர் வர நீங்கள் தான் ஏற்பாடு செய்ய வேண்டும். நீங்கள் சொன்னால் முதலாளி கேட்பார், அதனால் நீங்களே பேசி ஏற்பாடு செய்யுங்கள் என்று கேட்டிருந்தார்.
எம்ஜிஆர் என்னை சந்தித்து கதையில் சில திருத்தங்கள் செய்ய வேண்டும், கருணாநிதி வந்தால் நல்லது என்று சொல்ல நான் ஒப்புக்கொண்டேன். கருணாநிதி மைசூருக்கு வந்து 2 நாள் தங்கி இருந்தார். திரும்பி செல்கையில் பணம் கேட்டார். நான் 1000 ரூபாய் கொடுத்தேன். அது என்னை பொறுத்தவரை குறைவான தொகையாக இருந்தாலும் கருணாநிதி மறவாமல் நெஞ்சுக்கு நீதியில் நான் எதிர்பாராத தொகையை ஜி முத்துசாமி கொடுத்து விட்டார் என்று குறிப்பிட்டிருக்கிறார். மைசூரில் இருந்தபோது படப்பிடிப்பு இல்லாவிட்டாலும் எம்ஜிஆர் அங்கேயே இருந்தார். சென்னைக்கு அடிக்கடி சென்று வர அவரது வசதிகள் இடம் கொடுக்கவில்லை. படப்பிடிப்பு நடந்த 10 மாதத்திற்குள் சுமார் 1-2 முறை கம்பெனி காரிலேயே சென்னை சென்று திரும்பினார். அப்போது நாங்கள் எது சொன்னாலும் கேட்கும் நிலையில் இருந்தார். எந்த விஷயத்திலும் என்னை கலந்து கொள்வார். நானும் எந்த ஒரு விஷயத்திற்கும் அவரை கலந்து கொள்வேன். என்னை GM சார் என்றே அழைப்பார். வசதியற்ற சூழ்நிலையாக இருந்தாலும் எம்ஜிஆர் கௌரவமான மனிதராகவே நடந்து கொள்வார். அவருக்கு உதவியாளர் போல இருந்தவர் கொட்டாப்புலி ஜெயராமன். எம்ஜிஆர் அவர்கள் அசைவ உணவு வகைகளை விரும்பி சாப்பிடுவார். நான் சைவம் என்பதால் கம்பெனியில் அசைவ சமையல் கிடையாது. அதற்காக எம்ஜிஆருக்கும் அவரது நண்பர்களுக்கும் ஹோட்டலில் இருந்து அசைவ உணவு வகைகளை வரவழைத்து கொடுப்போம். படப்பிடிப்பு இல்லாத சமயம் வெளியில் நடந்தோ காரிலோ சென்றால் எம்ஜிஆர் தலைப்பாகை கட்டிக்கொள்வார். தன்னை பிறர் அடையாளம் கண்டு கொள்ளக் கூடாது என்பதற்காக. படப்பிடிப்பில் ஜானகி உட்பட தனது நண்பர்களிடம் மலையாளத்திலேயே பேசுவார். அவரது வீட்டிலும் அப்படித்தான். சென்னை வால்டாக் சாலையில் இருந்த எம்ஜிஆர் வீட்டிற்கு ஒரு நாள் சென்றபோது எம்ஜிஆரை வைத்து படம் எடுக்கும் முதலாளி என்ற வகையிலோ என்னவோ எம்ஜிஆரின் தாயார் சத்யபாமா, சக்கரபாணியின் மனைவி மீனாட்சி குட்டி, எம்ஜிஆரின் மனைவி சதானந்தவதி, சக்கரபாணியின் பிள்ளைகள், அந்த குடும்பத்திற்கு கார்டியனாக இருந்த வேலு நாயர் அனைவரும் என்னிடம் பணிவாக பேசினார்கள். சத்யபாமா தன் மகன் எம்ஜிஆர் மீது அளவு கடந்த பாசம் வைத்திருந்தார். அதைவிட பல மடங்கு தாயின் மீது பாசம் வைத்திருந்தார் எம்ஜிஆர் என்பதை பல சந்தர்ப்பங்களில் நான் அறிந்து கொண்டேன். மருதநாட்டு இளவரசி படத்தின் பாடல் காட்சிகள் சிலவற்றை மைசூர் பிருந்தாவனத்திலும் மைசூர் அரண்மனையிலும் படமாக்கினோம். அநேகமாக அந்த இடங்களில் முதலாக படப்பிடிப்பு நடத்தியது நாங்களாகத்தான் இருக்க முடியும். அதற்கு காரணம் மைசூர் நவஜோதி ஸ்டுடியோ முதலாளி ராமையா அரண்மனையில் செல்வாக்குடையவராக இருந்தார். மருதநாட்டு இளவரசிக்காக எம்ஜிஆர் எழுதி தந்த ஒப்பந்த பத்திரத்தின் மேல் முருகன் துணை என்று காணப்பட்டது. இதை எழுதியவர் எம்ஜிஆர் தானா என்று கேட்டபோது முத்துசாமி அதை உறுதி செய்தார். அப்போதெல்லாம் எம்ஜிஆருக்கு கடவுள் பக்தி உண்டு. படப்பிடிப்பு இல்லாத சமயங்களில் நான் அடிக்கடி சாமுண்டீஸ்வரி கோவிலுக்கு செல்வேன். எம்ஜிஆரும் பலமுறை என்னோடு வந்திருக்கிறார், சாமி கும்பிட்டிருக்கிறார் என்றார் முத்துசாமி. மருதநாட்டு இளவரசிக்கு ஏற்பட்ட மொத்த செலவு 5 லட்சம். அதை 18 பிரிண்டுகளாக எடுத்து சென்னையில் மட்டும் 5 தியேட்டர்களில் ரிலீஸ் செய்தோம். திரையிட்ட இடங்களில் எல்லாம் அமோக வசூலானது. சூப்பர் ஹிட் என்பார்களே, அப்படி ஓடியது படம். கலைஞரின் வசனத்தை படத்தில் யார் பேசினாலும் தியேட்டரில் கைத்தட்டல் பிரமாதமாக இருந்தது. படம் வெளியாகி பல வருடங்கள் எம்ஜிஆருடன் எங்களுக்கு தொடர்பு இல்லை. எம்ஜிஆர் சொந்தமாக நாடக மன்றம் துவங்கி பல ஊர்களுக்கு சென்று இன்ப கனவு, அட்வொகேட் அமரன் ஆகிய நாடகங்களை நடத்தி கொண்டு வந்தார். விருதுநகரில் நாடகம் நடந்தபோது நான் எனது பிள்ளைகளை நாடகம் பார்க்க அழைத்து சென்றேன். நாடக முடிவில் எங்களை கண்டு பேசிய எம்ஜிஆர், இன்ப கனவு நாடகம் வெற்றிகரமாக போகிறது, இதற்கு நல்ல பெயர், இதை நீங்களே படமாக எடுங்கள், நன்றாக போகும் என்றார். எனக்கும் அது சரி என்று பட்டது. சிங்கப்பூரை சேர்ந்த ராமசாமி ஐயா என்பவர் எங்களுடன் கூட்டாக சேர எம்ஜிஆர் மூவிஸ் என்ற பெயரில் படத்தை துவக்கினோம். இன்ப கனவு படத்தில் சரோஜா தேவி எம்ஜிஆருக்கு ஜோடி. அப்போதுதான் நாடோடி மன்னன் படப்பிடிப்பு நடந்து கொண்டு இருந்தது. நாடோடி மன்னன் வெளியானால் புதுமுகம் சரோஜா தேவிக்கு நல்ல பெயர் வரும், அதனால் இன்ப கனவு படமும் வெற்றியடையும் என்று எம்ஜிஆர் எங்களிடம் சொல்லியிருந்தார். படத்தை எம்ஜிஆரை டைரக்ட் செய்தார். சரோஜா தேவி தவிர்த்து எம்ஜிஆர், புஷ்பலதா சம்பந்தப்பட்ட காட்சிகள் படமாக்கப்பட்டன. இதற்கிடையில் எங்களது பங்குதாரர் ராமசாமி ஐயர் எம்ஜிஆரின் அட்வொகேட் அமரன் என்ற மற்றொரு நாடகத்தை தனியாக படமாக்க விரும்பி அதற்கான ஏற்பாடுகளையும் செய்தார். இது பற்றி எம்ஜிஆரிடம் கேட்டபோது தனக்கு எதுவும் தெரியாதது போல் ஆரம்பித்து விட்டார். என்ன செய்வது, 2 படங்களையும் முடித்துக் கொடுப்பது என் பொறுப்பு என்று சமாதானம் சொன்னார். ஆனால் அதற்கு பிறகு இன்ப கனவு படத்திற்கு கால்ஷீட் தர காணோம். தருகிறேன் என்று பலமுறை சொல்லி படப்பிடிப்பு நடக்காததால் நாங்கள் கம்பெனியில் இருந்து பிரிந்து வந்துவிட்டோம். அப்புறம் படம் வளரவில்லை. அதன் பின் எம்ஜிஆர் சிறுவில்லிபுத்தூருக்கு தேர்தல் பிரச்சாரம், கட்சி கூட்டங்களில் கலந்து கொள்ள வந்த போதெல்லாம் என் வீட்டுக்கு வர விரும்பினாலும் GM காங்கிரஸ்காரராச்சே, அவர் வீட்டுக்கு நீங்கள் எப்படி போகலாம் என்று தடுத்து விட்டார்கள். லாயிட்ஸ் ரோட்டில் இருந்தபோது எம்ஜிஆரை பார்க்க போன போது என்னிடம் நலம் விசாரித்தார். சரிவர பேசாமல் சக்கரபாணியிடம் மேற்கொண்டு பேசுங்கள் என்று சொல்லிவிட்டு போய்விட்டார். எம்ஜிஆர் முதல்வரான பின் நெசவாளர் பிரச்சினை தொடர்பாக அவரை சந்திக்க போனேன். கெடுபிடிகள் அதிகமாக இருந்ததால் திரும்பிவிட்டேன் என்றார்.
மருத நாட்டு இளவரசி படம் சம்பந்தப்பட்ட சில தஸ்தாவேஜுகள் மட்டும் முத்துசாமியிடம் உள்ளன. எம்ஜிஆர் அவரிடம் எப்போதும் நேரடியாக பணம் கேட்டதில்லையாம். தன் உதவியாளர்கள் அல்லது அண்ணன் சக்கரபாணி மூலம் கடிதம் கொடுத்து அனுப்பிதான் பணம் பெற்றாராம். அந்த கடிதங்கள் எல்லாம் அவரிடம் பத்திரமாக இருக்கின்றன.